White nights. Superb. டைம் பாஸ் பத்தி கவலைப்பட தேவையே இல்ல. சூர்யா, லக்கேஜ மறந்து மாத்தி எங்கேயும் எடுத்துட்டு போயிடாதப்பா. ஷாம் ரூம் மேல இருக்கு. ஐயோ கடவுளே, இவ அலப்பற தாங்க முடியலையே. நறுக்குன்னு உச்சந்தலையில கல்ல போடுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. ஏன்டா அம்மாவை இப்படி முறைக்கிற? நீ கட்டிக்க போற பொண்ணோட லக்கேஜ் தானே எடுத்துட்டு போற. வெக்கப்படாம போ. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா? மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணாதான் உங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்புறம் இந்த பிசிக்ஸ், ஜுவாலஜி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அது ஜுவாலஜி இல்ல, கெமிஸ்ட்ரி. எல்லாம் அறிவியல் தானே, நீ சுமாரு. சரி, நீ சீக்கிரம் போ. பாவம் என் மருமக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போய் அவகிட்ட லக்கேஜ கொடு. போடா. சூர்யா தி கிரேட்ட காணுமே. Mr. Surya the Great. 1 minute. இப்படி போட்டுட்டு போனா எப்படி பாஸ்? வேற என்ன பண்ணணும்? எல்லா பொருளையும் கபோர்ட்ல எடுத்து வைங்க பாஸ். என்னது? இல்லனா நீ என்ன உன் பெட்டு கீழே மறைச்சு வச்சது எல்லாத்தையும் பாட்டுக்கிட்ட சொல்லிடுவேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? உனக்கு அப்படியா தோணுது? உன் திமிரான பார்வை, உன் திமிரான பேச்சு, இத ரெண்டையும் பார்த்தா வேற எப்படி தோணும்? ஓகே, அப்படியே இருக்கட்டும். நோ ப்ராப்ளம். நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணதாவே இருக்கட்டும். முடிஞ்சுதா? இல்ல வேற வேலை ஏதாவது வச்சிருக்கீங்களா? நிறைய இருக்கு. பட் இப்ப வேண்டாம். ஒரு சின்ன வேலை, அதுக்கு போய் சொத்தையே எழுதி வாங்கின மாதிரி பாக்குறிய. I hate you. Thanks a lot. இவ்ளோ இன்னோசென்ட்டா எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்றியே. என் மொத்த நிம்மதியும் உன்னால தானே தொலைஞ்சது. வாட்? நத்திங். எதையாவது தொலைச்சிட்டியா? நோ. நோ ப்ராப்ளம். ஏதாவது தொலைஞ்சிருந்தா
ஐ மீன் பணம் ஏதாவது தொலைஞ்சிருந்தா சொல்லுங்க, கொடுத்துடலாம். மிஸ்டர் சூர்யா தி கிரேட். என்ன சாப்பிட ஏதாவது அனுப்ப முடியுமா? சூடா ஏதாவது கொடுத்தா பரவாயில்லையா? ஓகே. இங்க வந்து நிக்கிறான். இதுக்கு பேர் தான் கொட்டுக்கா. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்கு. Oh my God. பாட்டி மாமாவுக்கு ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண கூட சொல்லி தரலையா? ஹலோ ஹலோ, பேப்பர்ல உங்க விளம்பரம் பார்த்தங்க. சொல்லுங்க மேடம், மாப்பிள்ளை யாருக்கு? உங்களுக்கா? இந்தியால தேடணுமா இல்ல வெளிநாட்டுல தேடணுமா? ஐயோ, கல்யாணம் எனக்கு இல்ல, என் பொண்ணுக்கு. ஓ அப்படியா? அந்த உள்நாடு வெளிநாடு மாப்பிள்ளை போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. ஐயோ மேடம், இது மேட்ரிமோனி ஆபீஸ். நாங்க உங்க வீட்டுக்கு வர மாட்டோம். நீங்க தான் எங்க ஆபீஸ்க்கு வரணும். வந்து உங்க பொண்ணோட போட்டோ டீடைல்ஸ் அட்வான்ஸ் பண்ண 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உடனே எங்க எம்டி உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருவாரு. வெறும் 500 ரூபாய் தானா? உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? சென்னையில மேடம். நேரா பஸ் பிடிச்சு நாளை காலையில உங்க எம்டியே வேலூருக்கு வர சொல்லுங்க. ஐயோ மேடம், எங்க எம்டி அங்கெல்லாம் வர மாட்டாரு. நீங்க 500 ரூபாய் தானே கேட்டீங்க, நான் 5000 ரூபாய் தரேன். உங்க எம்டி கிட்ட சொல்லுங்க நாளை காலையில பொழுது அவருக்கு எங்க வீட்டுல தான் விடணும். அட்ரஸ் மேடம்? வேலூர் பூவரசம் பட்டுக்கு வந்து சூரிய வம்ச வீடு எங்கன்னு கேளுங்க, மாவட்டமே உங்களுக்கு அட்ரஸ் சொல்லும். ராஜு, அவசரப்படுற நீ. அவசரமா? நான் அவசரப்படுறேனா? பொண்ணு வயசுக்கு வந்த அடுத்த நாளே பெத்த அம்மா அப்பா எல்லாம் கால்ல சுடு தண்ணி ஊத்திக்கிட்ட மாதிரி அவசர அவசரமா மாப்பிள்ள பாக்குறாங்க. நாம இருக்கிற நிலைமைக்கு நாம அந்த சுடு தண்ணிலே நிக்கணும். அதுக்கு இல்ல, அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாம இப்ப மாப்பிள்ளைய தானே பாக்குறோம், முதல்ல அதை பாப்போம். பொண்ணு பார்க்க வரும்போது எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம். எனக்கு என்னமோ யார்கிட்டயும் சொல்லாம கல்யாணத்தையும் பண்ணி முடிச்சு அனுப்பிச்சிடலான்னு கூட தோணுது. ஏய், என்ன பேசுற நீ? என்னமோ இந்த குடும்பத்துல எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க. உங்க தங்கச்சி இங்கிலீஷ்காரனை தானே இழுத்துட்டு ஓடுனா, நாமெல்லாம் என்ன நின்னு ஆசீர்வாதமா பண்ணோம்? இப்ப எதுக்கு தேவையெல்லாம் பேசுற நீ? என்ன வரம் தானே பாக்குற, பாத்து தொலை போ. அம்மா, என்னடி அது? பழம்மா. இப்படி கண்டதையும் தின்னு வெயிட் போடு. வரவன் போறவெல்லாம் உன் பொண்ணுக்கு ஒரு 40 வயசு இருக்குமான்னு கேட்கட்டும். இன்னும் கல்யாணமே ஆகலையேன்னு அம்மா அப்பா இப்படி புலம்பி சாகுறாங்களேன்னு உனக்கு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா இப்படி கண்டதையும் தின்ன தோணுமாடி உனக்கு? நான் பழம் எடுத்துட்டு வந்தது எனக்கு இல்லம்மா, உனக்கு. ஏன் அதையும் நீயே தின்ன? ராஜு, எதுக்கு இப்படி எரிஞ்சு விட நீ? வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இவ தானே இழுத்து போட்டு செய்யறா. வர வர சரியா கூட சாப்பிடுறதில்ல. இப்படி நொறுக்கு தீனி தின்னா சோறு எப்படி இறங்கும்? இத பாரு, பொம்பளைங்க உடம்பு பெருக்கிறதே இந்த மாதிரி நொறுக்கு தீனி திங்கறதுனாலதான். நான் இத ஒரு புத்தகத்துல படிச்சேன். இங்க பாரு பத்மா, இந்த வீட்டுல நீ இனிமே என்ன சாப்பிடணும் எப்ப சாப்பிடணுங்கிறது எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். என்ன கேட்காம நீ சாப்பாட்டுல கை எடுத்து வச்ச, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு கல்யாணம் ஆகுதோ இல்லையோ, இப்படி புலம்பி நான் பைத்தியக்காரியா ஆக போறேன்டி. உன் அம்மா உன்னை சுமையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாமா. அதான் உன் ஆரோக்கியத்தை விட உன் கல்யாணம் தான் முக்கியம்னு தோணுது அவளுக்கு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். நாட் பேட். இது எந்த குழந்தையோட ரூம்? இங்கதான் குழந்தைங்களே இல்லையே. சூர்யா மாமா குழந்தையா இருந்தப்போ இந்த ரூம் தான் யூஸ் பண்ணாரோ? நோ வே. சூர்யா மாமா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறப்போ டைனோசர், டிராகுலா, வேம்பயர் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் ஒட்டி இருக்கணும். அம்மா சொன்னாங்களே, ரொம்ப சின்ன வயசுல
சங்கர மாமா மேல சண்முக மாமா பள்ளி எல்லாம் எடுத்து போடுவாரு, சண்முக மாமா பயத்துல அழுவாருன்னு. ஆ, இது சின்ன வயசு சண்முக மாமா ரூம். இன்னைக்கு நாள் ஃபுல்லா இனாகிரேஷன்லயே போயிடுச்சு. பாட்டிக்கிட்ட பிளஸிங் வாங்கவே இல்லையே. நாளைக்கு காலையில பாட்டியை பார்த்ததும் முத வேலையா காலைல விழுந்துடும். ஓ மை காட், அதுக்கு நான் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணுமே. பாட்டி 4:30க்கு வெளியே கிளம்பிடுவாங்களாம். என்ன பண்ணலாம்? ஐடியா, நம்மளோட ஓன் வாய்ஸ்ல அலாரம் செட் பண்ணலாம். குட் மார்னிங் சூரிய வம்சம். குட் மார்னிங் சூரிய வம்சம். ஓகே. கடவுளே, நான் வச்ச அலாரம் கரெக்டா அடிக்கணும். பாட்டிக்கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கணும். இது வெறும் துளசி செடி மட்டும் இல்ல, இனிமே இதுதான் உன்னோட அம்மா. Oh my God! என் துளசி செடி, my mom. காணுமே, போச்சு, நான் தொலைச்சிட்டேன். மாம், உங்க துளசி செடியை நான் மிஸ் பண்ணிட்டேன். போச்சு, துளசி செடி போச்சு. இந்த உன் பேக், இந்த உன் துளசி செடி. எங்க போச்சு? மாமா ரூம்குள்ள தானே எடுத்துட்டு வந்தேன். ரூம்குள்ள வந்த செடி எங்க போயிருக்கோம்?
ஏய் ஜெயந்தி, என்ன பண்ற ஜெயந்தி? ஏய் ஜெயந்தி, என்னடி அடிக்கிற? சத்தம் போடாதீங்க, யாராவது முழிச்சிருக்க போறாங்க. ஆமா, இந்த நேரத்துல ஏன் பேய் மாதிரி உலாவிட்டு இருக்க? நான் டீப் திங்கிங்ல இருக்கும்போது பூச்சாண்டி மாதிரி முதுகு பக்கம் வந்து பயமுறுத்திட்டு என்ன பேய்னு சொல்றீங்களா? எனக்கு இது தேவைதாண்டி. உன் டீப் திங்கிங்க கண்டினியூ பண்ணு, நான் போய் தூங்குறேன். எங்க எங்க இருங்க. என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ சாமானியாவை இங்க தங்க வைக்க என் கூட கூட்டு சேர்ந்துட்டீங்க. இத பாரு, தெரியாமலாம் இல்ல, அவ யாருன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த பொண்ணை இந்த வீட்ல தங்க வைக்க ஒத்துக்கிட்டேன். தெரியுமா? இல்லம்மா, நீ தானே சொன்ன அவ உன் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு. அதே மாதிரி என்னோட பிளான செயல்படுத்தவும் உங்களோட ஹெல்ப் வேணும், செய்வீங்களா? சட்ட பட்டனை பிடிச்சி கிளிக்காம இருந்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்ப சொல்லு, என்ன உன் பிளான்? சாமானியா இந்த வீட்ல இருந்துட்டா மட்டும் என்ன நடக்க போகுது? சூர்யாவுக்கு அவளை பிடிக்கணும்ல. அதுக்கு அவங்க 2 பேரும் பேசி பழகணும். நம்ம சூர்யா அந்த பொண்ண டீப்பா லவ் பண்ணணும். இந்த பத்மாவதி அவங்க அம்மா, உங்க அம்மான்னு யாரு என்ன சொன்னாலும் அவன் கேட்க கூடாது. அவங்க எல்லாரையும் எதிர்த்து அவன் சாமானியாவை கல்யாணம் பண்ணணும். இது பெரிய சதி திட்டமா இருக்கே. என்னங்க நீங்க, நம்ம பையனோட வாழ்க்கைக்காக தானே நான் இப்படி எல்லாம் திட்டம் போடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இப்படிதான் கல்யாணி யாருக்கும் தெரியாம ஒரு திட்டம் போட்டா. அந்த திட்டத்தினால என்னென்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் ஏதாவது ஒரு நல்லத பேசும்போதுதான் இப்படி எதையாவது சம்பந்தம் இல்லாம பேசி தொலைக்கிறீங்க. நான் போறேன். ஏய் ஜெயந்திமா, நடந்த உண்மைதானமா சொன்னேன், ஏன் கோச்சுக்கிற? இத பாருங்க, நான் பிளான் பண்ண மாதிரி சூர்யாவோட கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த வீட்ல சின்ன சின்ன சண்டை வேணா வரும். ஆனா குடும்பத்துக்கு எந்த அவமானமும் வராது. நான் எதிரியா இருப்பேனே தவிர ஒரு நாளும் துரோகியா இருக்க மாட்டேன். கல்யாணி மொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சு கழுத்து அறுத்தா. அவ பண்ணதுனால எல்லாரும் கூனி குறுகி அவமானப்பட்டு நின்னோம். அவளோட என்ன கம்பேர் பண்றீங்க? இல்லம்மா, நான் கம்பேர் பண்ணல. போதும். கல்யாணின்ற பேரு இனி என் காதலியே விழக்கூடாது. ஏய் ஜெயந்தி, கல்யாணிய இந்த அளவுக்கு வெறுக்கிற நீதான் உனக்கே தெரியாம அவ மகளை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர துடிக்கிற. உன் புருஷனா நின்று இந்த கல்யாணத்தை நடத்த நான் ஹெல்ப் பண்றனோ இல்லையோ, சமந்தாவோட தாய் மாமனா கல்யாணியோட அண்ணனா இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். என்ன இப்படி கருக்கு கருக்குன்னு சத்தம் கேக்குது? நம்ம செருப்பு தான். சத்தமா மூச்சு விட்டாலே இந்த கிழவி முழிச்சுக்கும். செருப்பு சத்தம் கேட்டு முழிச்சுக்குச்சுன்னா ஐயோ நாம மாட்டிக்குவோமே. அப்பா, வீடே அமைதியான தூக்கத்துல இருக்கு. இதை விட்டா இதை விட நல்ல சந்தர்ப்பம் கரெக்டா அமையவே அமையாது. அர்த்த ராத்திரியில செருப்பு எதுக்கடா நாராயணா? கைட்டிடு. நாராயணா, செருப்புக்கு கூட சென்ட் போட்டு வச்சிருக்கடா.
அப்பா கடவுளே நீதான் காப்பாத்தணும்.